நம்ம தமிழக சட்டப்பேரவையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு, இப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு வியப்பில் ஆழ்த்தியிருக்காரு. முக்கியமா இன்னைக்கு சட்டப்பேரவை முடியறதுக்கு முன்னாடி கடைசி 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் அங்க சட்டப்பேரவையில உட்கார்ந்துகிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அதேபோல திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாராகவும் கூட இருக்கட்டும், எல்லாருமே கதறு கதறு கதறுன்னு கதறி போயிருக்காங்க. ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு மூத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு கதற விட்டுட்டாங்க சட்டப்பேரவையில். முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு சட்டப்பேரவை நம்ம இந்திய அளவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் கூட யாருமே நடத்தியிருக்க முடியாதுப்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு சட்டப்பேரவையை வியந்து பார்க்குற மாதிரியான சம்பவத்தை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சட்டப்பேரவையில் என்னதான் நடந்துச்சு, எதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர் கதறு கதர்னு கதறி இருக்காரு, எடப்பாடியாக இருக்கட்டும் அவங்களும் கதறல் தான், ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியை சேர்ந்த எல்லாருமே கதறி இருக்காங்க. உலகம் பார்க்காத ஒரு சட்டப்பேரவையை இன்னைக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க நம்ம தமிழகத்தை சேர்ந்த முதல்வரான விஜய் அவர்கள். என்னதான் நடந்துச்சு இன்னைக்கு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி காலையில் கரெக்டாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் துவங்கிருச்சு. அடுத்தடுத்துனே ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட் போட்டது, அதுக்கப்புறமா செய்த ஒரு சில திட்டங்கள், அதை பற்றின எதிர்க்கட்சி விவாதம், அதே போல் மற்ற கட்சியினர்கள் அவங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் சட்டப்பேரவை காரசாரமான விவாதத்தோடு தான் துவங்குச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் சட்டப்பேரவை துவங்குறப்பவே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வரல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் வந்தார். ஆனால் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வெளிநடப்பு செஞ்சு சட்டப்பேரவையை விட்டு வெளியே போன ஓடுகாலி உதயநிதி அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த உதயநிதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவைக்கு காலையில் அவர் வரல. ஸோ அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்தால் வணக்கம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உதயநிதி வரல போல இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா உதயநிதி சட்டப்பேரவைக்கு உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அப்புறமாகவும் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர் சட்டப்பேரவைக்கு உள்ளே வரல. அங்கே ஏவா வேலு, கே நேரு இவங்க தான் மூத்த தலைவர்களாக அங்கே நின்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அவங்க கேட்குற கேள்வி, அவங்க கூட வாக்குவாதம் சண்டை போடுறதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே சமாளிச்சது ஏவா வேலு, கே நேரு இவங்க 2 பேரும் தான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டப்பேரவைக்கு அவர் வரவே இல்லை. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு வந்தார். ஒரு 2-3 மணி நேரம் சட்டப்பேரவையில் இருந்தார். அதுக்கப்புறமா முதலமைச்சருக்கான வேலை கடமைகள் இருக்குது அப்படிங்கிறதால மத்திய உணவு இடைவேளையில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் புறப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் போனதுக்கப்புறமா சட்டப்பேரவையை 2 மணி இல்லைனா 3 மணிக்குள்ளே முடிச்சுக்குவாங்க அப்படின்னு திமுக அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான ட்விஸ்டான சம்பவமே நடந்திருக்கு. ஒரு சில எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க டைம் ஆகுது அப்படின்னு ஒரு சில பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க, பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஆனாலுமே சட்டப்பேரவை விடாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துக்கிட்டே இருக்குது. காலையில் 9:30 மணிக்கு துவங்கின இந்த சட்டப்பேரவை மத்தியானம் 3:30 மணியோட கரெக்டாக 6 மணி நேரம் ஆகுது. அப்பயாவது 4 மணிக்கு முடிச்சுடுவாங்க, 4:30க்கு முடிச்சுடுவாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டாக 4:30 மணிக்கு ஆதவ் அர்ஜுனா அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒலிம்பிக்கில் நம்ம தமிழகத்தில் இருந்து ஏதாச்சும் ஒரு மெடல் வாங்க வைக்கணும் அப்படின்னு விளையாட்டுத்துறையை பற்றி பேசுகிறாரு, பொதுப்பணித்துறையை பற்றி பேசுகிறாரு. இப்படி அடுத்தடுத்துன்னு ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து நிறையா விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காரு. மணி 4:30 5 ஆகுது, 5:30 ஆகுது. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமல் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து 1 மணி நேரமாக கடைசி 1 மணி நேரம் அனல் பறக்கும் ஸ்பீச்சை பேசுகிறாரு. ஸோ இந்த ஸ்பீச்சை காலையிலிருந்து உட்காந்துக்கிட்டு இருந்த அங்கே அதிமுக மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் உதயநிதி அவர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு சட்டப்பேரவைக்கே வரல. ஆனால் மற்ற மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க யாராலையுமே பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியல. இருந்து அந்த இடத்துல மக்களுடைய குறையை பற்றி, மக்களுக்கு தேவையான விஷயத்தை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர் தொடர்ந்து வலிமையோடு பேசுகிறாரு. ஆனால் அங்கே போதுண்டா சாமி விட்டுடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்க்கட்சி அவங்க எல்லாருடைய நிலைமையும் கதற மாதிரி தான் கடைசியாக ஆயிடுச்சு. கரெக்டாக 5:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை இன்னைக்கு நிறைவடையுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சட்டப்பேரவை கூட்டம் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இவ்வளவு நேரம் சட்டப்பேரவை கூட்டம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தேகமான விஷயம்தான். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வெறும் 2 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை நடத்துவாங்க. அதுவும் காலையில் துவங்கி மத்தியானம் முடிச்சிருவாங்க.
அப்படி சட்டப்பேரவை நடத்தின திமுக அவங்களுக்கு இப்படி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் தொடர்ச்சியாக இப்படி சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது, வரலைனாலும் தப்பாயிடும், வந்து நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியலையே அப்படின்னு இன்றைக்கி திமுக சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே கதறுன்னு கதறிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் எல்லாருமே திமுகவை பார்த்து அடுத்தடுத்து சரம் மாறி அதிரடி கேள்விகளை கேட்குறாங்க. திமுக அவங்க அதுக்கு பதில் சொல்லி சமாளிக்கிறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும். அதையும் தாண்டி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம இந்திய வரலாற்றிலே ஒரு சட்டப்பேரவை கூட்டம் இவ்வளவு நேரம் நடத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தை இந்திய அளவில் இன்றைக்கி எல்லாருமே வியக்கிற மாதிரி காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் பிரச்சனை, தொகுதி பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையுமே தொடர்ந்து அழகாக பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அவர் வழி நடத்தி சட்டப்பேரவையை அதிகபட்சமாக இன்றைக்கி 8 மணி நேரம் நடத்தியிருக்காங்க. ஸோ உதயநிதி அவர் இதில் பங்கு பெறவே இல்லை, அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்களாம் எதிர்க்கட்சி தலைவரா அப்படின்னு மக்கள் எல்லாருமே அவரை விமர்சனம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி தொடர்ச்சியாக இவ்வளவு நேரம்லாம் சட்டப்பேரவை எங்கள் வாழ்நாளே பார்த்ததில்ல. திமுக 75 வருட கட்சின்றாங்க, அவங்களே இவ்வளவு நேரம் நடத்திய ஒரு சட்டப்பேரவை கூட்டமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்கள இழுத்தடிச்சு இருந்து மக்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே சந்திங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சட்டப்பேரவை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடத்தி அங்கே வந்திருந்த மூத்த பழுத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாரையுமே கதற விட்டுருக்காங்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஸோ வரலாற்றிலே நடக்காத அளவுக்கு அதிக மணி நேரம் இன்றைக்கி சட்டப்பேரவை கூட்டம் நடந்ததை பற்றி உங்கள் கருத்து என்ன? கதறன்னு எதிர்க்கட்சி எல்லாருமே கதறிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.